நைட் டின்னருக்கு ஒயிட் ரைஸும் புதினா கிரேவியும் தான் செஞ்சுருந்தேன். புதினா சிக்கன் கிரேவி. ஜாரில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நிறைய புதினா, ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா எடுத்துக்கிட்டேன். 3 பச்சை மிளகா சின்ன சின்னதாக எடுத்தாச்சு. காரம் நிறைய வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் 1/2 கப் தயிர், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்படி தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை ரெடி பண்ணிடலாம். குக்கர் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். சிக்கன்லேயே கொஞ்சம் எண்ணெய் விடும், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு 10-15 குருமிளகு, ஒரு பட்டையை 3 உடைச்சி போட்டிருக்கேன். 2 பிரியாணி இலை, ஒரு இலையை 2 கிள்ளி போட்டிருக்கேன். 3 கிராம்பு போதும். இது நல்லா சூடாகி வெடிச்சதுக்கப்புறம் நம்ம 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே லைட்டாக வேக விட்டுக்கலாம். ஒரு 10% வெந்தால் போதும். 1 ஸ்பூன் கரம் மசாலா. காரம் ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கனால இத்தினோண்டு மிளகாத்தூள் போட்டால் போதும். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சிக்கன் சாஃப்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி 4 விட்டேன். 2 விசில் விட்டாலே போதும். இதை ட்ரையாக பண்ணி தான் சாப்பிடுவாங்க. பட் ஆனால் இவங்க சாப்பாட்டில் ஊற்றி குழம்பு மாதிரி என் பசங்க சாப்பிடுவாங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு குழம்பு மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி குழம்பு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சமாக கொதிக்க வச்சு வேற பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ புதினா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை ட்ரையாக பண்ணியிருந்தா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணியாக பண்ணி எடுத்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இதை நான் சாப்பிட்டேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.